திருமலை ஒற்றைப்பனை அடியில் முதலில் சந்தித்த விடுதலை புலிகளின் தலைவர். வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் வர்த்தக மானி மீதான இடைக்கால தடை நீடிப்பு. விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணி, ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பு. யாழில் வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து திருட்டு. தமிழீழ விடுதலை புலிகள் எப்போதும் போருக்கு அஞ்சியதில்லை, முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கூற்று. யாழ் மாநகர சபைக்கு முன் போராட்டத்தில் குதித்த மக்கள். மீட்டெடுக்கப்பட்ட 271 தோட்டாக்கள். கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்தது இதுதான். செம்மணி மனித புதைகுழி மீண்டும் இன்று ஆரம்பமாகும் அகழ்வு பணிகள். தமிழ் கட்சிகளின் புரோக்கர்கள் கூட்டு, கடுமையாக சாடியுள்ள இளங்குமரன் எம்பி. ரா சம்பந்தனின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கடந்த 11ஆம் திகதி திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கட்சித் தலைவர்கள் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். அப்போது அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் என பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு நாங்கள் எல்லாரும் அறிந்தபடி தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கிளிநொச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் உட்பட மற்ற தலைவர்களோடு சந்திப்புகள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த முதலாவது சந்திப்பிலே தலைவர் பிரபாகரன் சம்பந்தன் ஐயாவை பார்த்து கேட்டிருக்கிறார், என்னை நீங்கள் சந்தித்த முதலாவது தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சம்பந்தன் ஐயா சொன்னாராம், தம்பி எனக்கு நல்லாக ஞாபகம் இருக்கிறது. திருவண்ணாமலை கடற்கரையில CNN சொல்றாரு, அவர் காலையில உடற்பயிற்சி செய்கிறதுக்கு சம்பந்தன் ஐயா போகிற போது அந்த ஒட்டப்பனை அடியில பக்கத்துல ஒருவர் நடந்து வந்தாராம். வந்து சொன்னாராம், ஐயா என்ற பேர் பிரபாகரன், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். உங்களை கொல்லுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கெட்ல ஒரு கடை எண்ணெய் சொல்லி இந்த கடையில அதுக்கான ஆயுதங்கள் எல்லாம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொஞ்ச நாள் உங்களுக்கு பக்கத்துல பலமாக இருக்க போகிறோம். இவர் தான் எந்த இடம், எந்த கடை, எந்த இலக்கம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, சரி தம்பி அது பரவாயில்ல, நீங்கள் இருக்க தேவையில்லை, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அவருடைய வளமையான ஒரு வழக்கம் ஒன்று இருக்கிறது. இப்படி ஏதாவது சொன்னால் அவர் நேரடியாக அரசாங்கத்துக்கு தான் சொல்லுவார். அவர் இங்கே இருந்த போலீஸ் உயர் அதிகாரிக்கு சொல்லி அவர்கள் அந்த கடையை முற்றுகையிட்டு அங்கே ஆயுதங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பிரபாகரன் ஞாபகப்படுத்துற போது ஐயா சொன்னாரா, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நீங்கள் வந்தீர்கள், எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஐயா சொன்ன போது பிரபாகரன் சொன்னாராம், ஐயா அந்த நேரங்கள்ல நாங்கள் ஒரு சிலர் தான் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காலாட்படை இருக்கிறது, கடற்படை இருக்கிறது, ஏன் வான்படை கூட இருக்குது. எங்களுடைய இராணுவ பலத்தினால்தான், எங்களுடைய இராணுவ பலத்தின் காரணமாகத்தான் இலங்கை அரசாங்கம் உங்களோடு பேசுகிறது என்று பிரபாகரன் சொன்னாராம். ஐயா சொல்லியிருக்கிறார், சம்பந்தன் ஐயா சொல்லியிருக்கிறார், அது சரி, உங்களுடைய இராணுவ பலத்தினால்தான் அரசாங்கம் இப்பொழுது எங்களோடு பேசுகிறது. உங்களுடைய இராணுவ பலம் எங்களுடைய மக்களுடைய பலமாக மாற வேண்டும். உங்களுடைய இராணுவ பலம் எங்களுடைய மக்களுடைய பலமாக மாற வேண்டும். அது மாறுவதாக இருந்தால்
நீங்கள் 2 விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்ப பிரபாகர் அது என்ன அந்த 2 விடயங்கள்? ஒன்று, மனித உரிமைகளை மதிக்க வேண்டும். 2வது, ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும். இந்த 2 மாற்றங்களையும் நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய இராணுவ பலம் எங்களுடைய மக்கள் பலமாக மாறும் என்று அவருக்கு சொன்னார். அவர் தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்கார், ஐயா நாங்கள் எப்பொழுதாவது ஆட்சிக்கு வந்தால் எங்களை விட மனித உரிமைகளை பாதுகாக்கிறவர்கள் உலகத்திலே வேறு எவரும் இல்லாதவாறு நாங்கள் மனித உரிமைகளை பாதுகாப்போம் என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதாக ஐயா சொல்லிவிட்டு, அப்படியாக காலத்துக்கு காலம் இங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அந்த மாற்றங்களோடு சேர்ந்து எப்படியாக எங்களுடைய மக்களுடைய பலத்தை தக்க வைத்து அதிலே இருந்து ஒரு அரசியல் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே முழு மூச்சாக, அதிலே எந்தவித தயக்கமும் இல்லை, அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அது ஒன்றுதான் தேவை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தேவிபுரம் பகுதி காணீர் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றிருந்தது. பாரதி பிரதான வீதி தேவிபுரம் பகுதியில் காணேஸ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று நேற்றைய தினம் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகழ்வு பணியை ஆரம்பித்திருந்தனர். இருப்பினும் ஊடகங்களுக்கான செய்தி சேகரித்ததற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்களுக்கு அப்பகுதியில் மக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த அகழ்வு பணியின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க சென்றபோது குறித்த அகழ்வு இடம்பெறும் பகுதிகள் செல்வதற்கு வீடியோ மற்றும் புகைப்படங்கள் பதிவு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வின் போது எதுவும் கிடைக்காத நிலையில் 1ஆம் நாள் அகழ்வு பணி நிறைவு பெற்றிருந்தது. 2ஆம் நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எவ்வித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரை நகரில் வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். காரை நகரில் உள்ள வீடொன்றில் 1600 கனடிய டாலர்கள், 1 சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றொரு வீட்டில் 400 அமெரிக்க யூரோ மற்றும் இலங்கை மதிப்பிலான 1 லட்சம் ரூபாய் பணம் எனவும் களவாடப்பட்டன. இது தொடர்பில் வீட்டு உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். விசாரணைகளுக்கு அமைய காரை நகர் சேர்ந்த 26 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து களவாடப்பட்ட பணம், நகை என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போலீசார் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திரு காண்டீபன் அவர்கள் தனது பதவி நீக்கத்துக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை வழக்கினுடைய அறிவித்தல் திரும்பல் திகதி இன்று என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே ஆஜரானோம். அரச சட்டத்தரணி 1ஆம் 2ஆம் பிரதிவாதிகளுக்காக தான் ஆஜராவதாக சொன்னார். அதாவது ஆளுநருக்காகவும் உள்ளூராட்சி ஆணையாளருக்காகவும் தான் ஆஜராகுவதாகவும். ஆனால் அவர்களுடைய பதிலியை இன்றைய தினம் தன்னால் அணைக்க முடியவில்லை என்றும் அதற்கு புரிதொரு தினம் தனக்கு பெற்று தருமாறு கேட்டிருந்தார். நாங்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆகையால் இன்று ஜூலை 28ஆம் தேதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக அவர் அந்த 2 பிரதிவாதிகள் சார்பிலையும் தன்னுடைய பதிலியை அணைப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு
இந்த வழக்கிலே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள் நீடிக்கப்படுவதையும் தான் எதிர்க்கவிருப்பதாக அவர் கூறின காரணத்தினாலே அது சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கிற ஆட்சேபனையை 28ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக எழுத்து மூலமாக பதிவு செய்யுமாறும் அதனுடைய பிரதிகளை திரு காண்டீபனுடைய பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி திரு தயாபரன் அவர்களுக்கு வழங்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அது அதன் பிரதி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிறகு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அல்லது முன்னதாக அதை மறுத்துரைக்கிற சத்திய கடதாசி அல்லது மாற்று ஆட்சேபனை திரு காண்டீபன் சார்பிலே அணைக்கப்படலாம். அது அணைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த இடைக்கால நிவாரணம் வழக்கு முடிகிற வரைக்கும் நீடிக்கப்படுவதை அரசு தரப்பு எதிர்ப்பது சம்பந்தமான விசாரணை மன்றிலே இடம்பெறும். ஆகவே இன்றைய தினம் ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள் அதாவது தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக அது நீடிக்கப்பட்டிருப்பதை ஆளுநருக்கு தாம் அறிவிப்பதாக அரசு சட்டவாதி பொறுப்படுத்திக் கொண்டார். நீதிமன்றத்திலே பிரசன்னமாயிருந்த மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அது மன்றினாலே அறிவிக்கப்பட்டது. அப்படியான இடைக்கால தடை கட்டளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டது என்றதையும் அவருக்கு நேரடியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வழக்கு இனிமேல் இரு தரப்பினரும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்த பிறகு இடைக்கால நிவாரணம் சம்பந்தமான விசாரணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மன்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கிடையிலே நேற்றைய தினம் இடைமுகு மனுதாரர்களாக இருவர் தங்களை இந்த வழக்கிலே சேர்த்துக் கொள்ளுமாறு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த விண்ணப்பம் சம்பந்தமான அறிவித்தல் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இன்றைக்கு திறந்த நீதிமன்றத்திலே ஒரு ஆவணம் எனக்கு கையிலே கொடுக்கப்பட்டது. மன்றுக்கும் அதனை அவதானிப்பதற்கான அவகாசம் இருந்திருக்கவில்லை. ஆகையினாலே அந்த இடைமுகு நகராக அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை ஆதரிப்பதற்கும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மன்றிலே நேரம் இருக்குமாக இருந்தால் அன்றைய தினம் எடுத்துக்கொள்வதாக மன்று அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த நாட்டு சட்டங்களின்படி ஒரு எழுத்தாணை வழக்கிலே இடைமுகுனர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று பல மன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன என்பதை நான் மன்றுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த மேயரை பதவி விலக்குகிற விவகாரத்திலே முறைப்பாட்டாளர்களாக இருந்த இருவர் தான் இப்பொழுது இங்கே இடைமுகராக வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது சட்டத்தின்பால் அனுமதிக்கப்படுமா படாதா என்பதை எங்களுடைய ஆட்சேபனைக்கு பிறகு மன்று தீர்மானிக்கும். ஆகவே சுருங்க சொல்லுவதாக இருந்தால் மன்றினாலே ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பு உண்மையில் யுத்தத்திற்கு பயப்படவில்லை. அவர்களிடம் யுத்த பலம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பாரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கள் பயந்திருந்தது அமைதிக்கு, அதாவது சமாதானத்தை அவர்கள் தங்களது பலவீனமான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார்கள் என்று முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி இணையதளம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்டது, தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பினர் எப்போதும் அவர்களின் ஒட்டுமொத்த செயல்முறையிலேயுமே மிகவும் தந்திரமான செயற்பாடுகளை முன்வைத்தனர். எனது தனிப்பட்ட கருத்தின்படி தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பிற்கு தவறிய இடங்கள் என மிக குறைவே. பிரதானமான தவறு என்னவென்றால் 2005 ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கி தாமாகவே வம்பை விலக்கி வாங்கியதாகும். அதேபோன்றுதான் ராஜீவ்காந்தியின் படுகொலையும். இப்படி சில பாரதூரமான தவறுகள் அவர்களால் செய்யப்பட்டன. ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதிக்கும் அவர்கள் தங்களது வழக்கமான ஏமாற்று வித்தையே செய்தார்கள்.
இந்திய அமைதிப்படையை பிரேமதாச ஜனாதிபதி விரட்டினார். அவர்கள் அவருடன் சமாதானமான பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதாக கூறி வந்தார்கள். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பரிமாற்றப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது. அவர்கள் பலவீனமடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சமாதானத்தை முன்னிறுத்தி செயற்பட்டே மீண்டும் பலமடைந்தனர். 2009 அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது அவ்வாறு நடக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவையும் ஏமாற்றினார்கள். அது சம்பந்தமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஒஸ்டி பெர்னாண்டோ மை பெலி இஸ் வெயிட் என்ற சற்றே பெரிதான புத்தகம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் அனைத்து விபரங்களும் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண காக்கைத்தீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். காக்கைத்தீவு மக்கள் தீர்வு கோரி இன்றைய தினம் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நான் இந்த குப்பை மேட்டால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றோம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் தொற்று மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அங்கே கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்கு உட்பட்டு மாநகர சபையானது காணப்பட்ட போது தரமான கழிவு முகாமைத்துவம் பேணப்பட்டது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசலை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போதுதான் இவ்வாறான மனிதத்துவத்துக்கு ஒவ்வாத பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன. கழிவுகளை எரிக்கிறார்கள். இதனால் அருகில் இருக்க முடிவதில்லை. இந்த பிரச்சினைகளுக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து எமக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மாநகர சபைக்கு உள்ளே செல்ல வேண்டி ஏற்படும் என்றனர். அப்ப 30 குடும்பத்துல 30 குடும்பம் மட்டும் இல்ல, நல்லூர் பிரதேச சபையும் அந்த பின்பக்கம் தான் நல்லூர் பிரதேச சபையும் இருக்குது. இப்ப அங்கே ஒரு 50 குடும்பம், இங்கே 30 குடும்பம், எல்லாமே குடும்பம் இருக்குது கூட. நாங்க அங்கால சைட்டுக்கு நாங்க போகல. இப்ப நாங்க முன்னுக்கு வந்தாங்க. இதுல வந்து எங்களை பார்த்துட்டு மிச்சம் பேர் படிக்கிறீங்க. இதுல வந்து 88 இப்ப ஏன் இதுல வந்து நிக்கிறோம்? இப்ப கமிஷனரும் மேயரும் வழியில வரணும், வந்ததுக்கு முடிவு காணணும். இந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடாது. இப்ப அவ்வளவுதான் எங்களை பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு செலவும் நாங்கள் அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். சமைக்க இல்லாது வீட்டுல நாங்க சமைக்கிறேன். அவ்வளவு வெளியா அவ்வளவு அதுவும் கொடுத்துருங்க. பத்தாக்குறை நேற்று அதுக்குள்ள பிரச்சனை பண்றோம். ஒரு நாள் வந்து விளையாடுறதுக்கு என்னன்னு கேட்கல. பத்தாக்குறைக்கு நேற்று வந்து அவ்வளவு குப்பையை கொடுத்துங்க. அப்படிங்கிறத ஒரு சில்லர்லயும் 100 இல்லையா அந்த தொல்லை தாங்கினாது. உணவுகளை குழாச்சி போட்டுலாம் கொட்ட வேண்டியா கிடக்குது. மாவை குழாச்சி வைக்க மாவில் 100 200 இல்லையான்னு வைக்குது. மலசல கூடங்களில் நிற்கிற கழிவுகளில் நிற்கிற இலையானுகள் வந்து வாந்தி பேதி நோயெல்லாம் அப்படின்னு பரவி கொண்டே இருக்குது. இலையாண்ட பொருளை தாங்க இல்லாமல் கிடக்கு. பிளாஸ்டிக் கழிவுகளை கொளுத்து மணக்குது, இடுக்க இல்லாமல் கிடக்குது. அங்கால இனிமேல் அந்த காக்கதிவில உணவு கழிவுகளும் வரக்கூடாது. அதாவது வந்து விலங்கு கழிவுகள் வரக்கூடாது. தரம் பிரிக்கிற அதை வந்து தரம் பிரிச்சு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா காக்கதியை சுற்றி கேமரா போட்டுரும். அதாவது 10 அடிக்கு ஒரு கேமரா காக்கதியை சுற்றி போட்டுறது. அதே 10 அடி பைப்ல லைட் போட்டுறது. அதை விட அந்த மதில் ஒன்றாவது உடங்கிறது நெட் அடிச்சிருக்கு. அதை அடிக்கடி வெட்டப்படுது. அப்ப அந்த நெட்டை வெட்டப்படுதுன்னா யாரோ ஒருத்தன் உள்ள போறாங்க, யாரோ இன்னும் தெரியாத உள்ள போறாங்க. அதனாலே இது நடக்குது. அப்ப அதுக்குரிய மதில் கட்டுறதுக்குரிய தீர்மானங்கள்லாம் சபைக்கு வருது. அப்ப நாங்க அதை அந்த இடத்துல நாங்க அக்செப்ட் பண்ணினா தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். எங்களை மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு. நாங்க லஞ்சுக்கு போகாம உங்களோட நாங்க மக்களுக்கான நாங்க மாநகர சபை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற சரி. நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கு சொன்னா மக்கள் அதெல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல
குப்பை மையம் பெறக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் தேடணும். நீங்க 95,000 மக்கள் இருக்கிறோம், 45,000 மக்கள் இருக்கிறோம். அதை இந்த கழிவுகளை அகற்றி வச்சிருக்கிறோம். நாங்கள் சுகாதாரமா எப்படி போகணும் நீங்க சொல்லணும். இடத்தை நிப்பாட்ட சொல்லி சொல்லுங்க. அது மாநகராட்சி சொந்தமான பதில சொல்ல முடியுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்லுவோம் இடத்தை மாற்றி சொல்லுவீங்க. வந்து கணக்கு வரும். நீங்க டிசைட் பண்ண பிறகு எல்லாம் தெரியும். நீங்க என்ன சுயாதீனமா முடிவு எடுப்பீங்க? நீங்க எப்படி எடுத்தீங்க? நாங்க பொதுமக்கள், நீங்க எங்களுக்கு தான் வேலை இருங்க. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்த கொடூரமான வன்முறைக்கு கத்துவெல்கம சுரேஷ் என்ற கைதியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டமையே காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த தகவலின்படி ஜூலை 5ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் A1 வார்டிலிருந்து கத்துவெல்கம சுரேஷ் என்ற கைதி உடற்பயிற்சிக்காக வழங்கப்படும் 30 நிமிடங்களை விட மேலதிகமான நேரம் கோரியுள்ளார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் சிறைச்சாலை அதிகாரியை திட்டி அச்சுறுத்தியுள்ளார். மறுநாள் காலை அவர் A2 வார்டு கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவே வன்முறை பரவ காரணமாக அமைந்ததாகவும் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் பின்னணியில் கைதிகள் சிறைச்சாலையில் இருந்த மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டிடத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாததால் போலீசாரின் உதவியை நாடியுள்ளனர். கொழும்பில் இருந்து சிறைச்சாலைக்கு அவசர கால அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்ட நிலையில் கைதிகள் கூரைகள் மீது ஏறி வன்முறையில் ஈடுபட்டிருந்தனர். மறுநாள் காலை உணவு வழங்க சென்ற அதிகாரிகள் மீது கைதிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் தப்பி சென்ற நிலையில் கொழும்பில் இருந்து வந்த அதிகாரிகள் உள்ளே சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதிகள் சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்தின் ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கியையும் நீட்டியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து விசேட அதிரடி பிரிவினர் கண்ணீர் புகை தாக்குதலை நடத்தியுள்ளனர். அது பலனளிக்காத விடத்து வான் நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கி சூடொன்றையும் நடத்தியுள்ளனர். பின்னர் சிறைச்சாலையின் நுழைவாயின் பகுதியினூடாக துப்பாக்கி சூடு நடத்தி உள்ளே சிக்கியிருந்த அதிகாரிகளை மீட்டுள்ளனர். சிறைச்சாலைக்குள் இருந்து ஒரு F58 ரக துப்பாக்கி, ஒரு மெகசின் மற்றும் 271 பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டன. அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த 60 துப்பாக்கிகள் தடயவியல் சோதனைகளுக்காக பெறப்பட்டுள்ளன என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிறைச்சாலையின் CCTV பதிவுகள் மொரட்டுவை பல்கலைக்கழக கணனி தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 40 CID அதிகாரிகள் அடங்கிய 3 குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் மற்றும் 9 STF அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. கொலை குற்றம், துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து அனைத்து கைதிகள் பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திற்கு நீர்கொழும்பு நீதிவான் ஷாலினி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளிடமும் வாக்குமூலம் பெறுமாறு CIDயினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியல் கூட்டு என கூறுகின்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு புரோக்கர் கூட்டங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி கல்வயல் பாலத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில்,
தமிழ் கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் கொழும்பில் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் கொழும்பில் என்று கூறுகிறார்கள்? தமிழ் பிரதேசத்தில் கூட்டம் கூடலாம் தானே, ஏனெனில் அவர்கள் கொழும்பை மையமாக கொண்டவர்கள். அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் திருமணம் செய்திருப்பவர்கள். அவர்கள் கொழும்பை மையமாக கொண்டு வாழ்பவர்கள். தென்பகுதியில் இருக்கிற தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள் திரும்பவும் இனவாதத்தை உருவாக்கி அதனூடாக தம் ஆட்சிகளை மீள கட்டியெழுப்பலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு தமிழ் பிரதிநிதிகள் என சொல்பவர்கள் தரகு வேலை பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களது கூட்டம் அவர்களது கூட்டத்துக்கான அவையாக மட்டும்தான் இருக்கிறது. அது மக்கள் கூட்டமாக இல்லை. தமிழ் பிரதிநிதிகள் என செயல்படுபவர்கள் வட மாகாணத்தில் அல்லது தமிழ் பிரதேசத்தில் அந்த கூட்டத்தை கூட தெரியாதவர்கள். கொழும்பில் ஹோட்டல்களில் கூடியமை ஒரு வெட்கக்கேடான விடயம் என தெரிவித்துள்ளார்.